இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்கு நீங்க முதலிடம் கொடுத்துருக்கீங்க? உங்களோட வாழ்க்கையில நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க கொடுக்குறீங்க? உங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு உங்க வாழ்க்கையில? உங்களை உண்டாக்கின தேவனுக்கா இல்ல உலகப்பிரமாண காரியத்துக்கா? வேதத்துல ஒரு 4 வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆதியில தேவன் என்ன பண்றாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினான்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப முந்தின வானம் முந்தின பூமின்னா இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பூமியும் இந்த வானமும் ஒளிந்து போயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு சிருஷ்டிப்பை பத்தி சொல்றாரு, ஒரு உருவாக்குதலை பத்தி சொல்றாரு, ஒரு பிகினிங் அதை பத்தி சொல்றாரு. இதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது முதல் வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு ஒளிந்து போயிட்டுன்னு சொல்றாரு. அப்போ தட்ஸ் அ பிகினிங் அண்ட் தட்ஸ் அ எண்ட். அதாவது ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 21:1ஆம் வசனம் வரைக்கும் இடையில என்னென்னலாம் சம்பவங்கள் இருந்தா நம்முடைய வேதாகமத்தின் தொகுப்பா இருக்கு. அப்போ ஒரு பிகினிங் இருக்கு, ஒரு எண்ட் இருக்கு, ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. அப்ப அந்த ஆரம்பம் யாரு, அந்த முடிவு யாரு? அப்போ அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அதாவது ஐ எம் த பிகினிங் அண்ட் ஐ எம் த எண்ட். ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நம்ம பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம்ல, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. அது ரியல் மீனிங் என்ன தெரியுமா? ஸ்டார்ட் அண்ட் தி எண்ட், பிகினிங் அண்ட் தி எண்ட். அப்போ ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம யாருக்கு ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்குறோம்? நம்ம யாருக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்? நம்ம உருவாக்கி நம்முடைய தேவனுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோமா, இல்லை இந்த உலகப்பிரமான காரியத்துக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோமா? நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க ப்ரியாரிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா, முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க உங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்துல வாழும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து இந்த உலகத்துல தேவையான பொருட்கள் நமக்கு வேணுமா? நமக்கு தேவையான காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கணும்னா முதலாவது நீங்க எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நீங்க தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதவாசனம் சொல்லுங்க. அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஆதியில தேவன் என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. வெளிப்படுத்துற விஷயத்துல 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த பூமி என்ன பண்றாரு? ஆண்டவர் வானத்தையும் பூமியை என்ன பண்றாரு? பழைய பூமியை ஒழித்து கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு எண்ட் இருக்கு. எப்பவுமே ஒரு ஆரம்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க ஒரு எண்ட் இருக்கதான் செய்யும். எண்ட் இல்லாம இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாயின் கருவில் உருவாக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நம்ம இந்த பூமியில சாகுற அந்த நாள் வரைக்கும் நம்முடைய ஆரம்பமும் நம்முடைய முடிவிலையும் நம்ம யாருக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்? இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒரு நாள் சாகதான் போறாங்க. அது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருக்கட்டும், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஐஸ்வரனா இருக்கட்டும், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தலைவரா கூட இருக்கட்டும், இந்த பூமியில பிறந்த எல்லாருமே ஒரு நாள் மறிக்கதான் போறாங்க. அப்போ ஆதி யாரு, அந்தம் யாரு நம்முடைய வாழ்க்கையில? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்மளை உருவாக்கி நம்ம தேவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோமா, இல்ல இந்த உலகப்பிரமான காரியத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோமா? நீங்க தேவனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கொடுப்பார். அப்போ நாமளே என்ன பண்ணுவோம்? நம்மளே ஆராய்ச்சி பண்ணி கொள்ளுவோம், நம்ம யாருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்னு சொல்லி. சரிங்களா? என்ன நீங்க பாக்குறீங்க, பட் நீங்க என்ன நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. அதே போல இந்த வீடியோ பார்த்துருக்கிற உங்களை நான் ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஆனா என்ன நான் ஜட்ஜ் பண்ணிக்கொள்ள முடியும்? உங்களை நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கொள்ள முடியும். நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் கொடுக்குறேன்?
என் வாழ்க்கையில நான் யாருக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்? என் ஆண்டவருக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்னா, இல்லை உலகப்பிரமான காரியத்தை நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்? எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். நான் வேதத்தை வாசிக்கிறேனா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்போ நான் இங்கே என்ன நான் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை? as I'm giving my first priority to God or to the worldly things. நம்முடைய வாழ்க்கையில ஆதியும் அந்தமா இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம கொடுப்போம்.